எதிர்பார்ப்பின் சுமைகள் அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்புகளின் சுமை அப்படின்னு சொல்லி ஒரு தலையங்கம் டிசியில் எழுதியிருக்கிறாங்க. அதில் வந்து நரேந்திர மோடிகிட்ட இந்திய மக்கள் வந்து மிகப்பெரிய எதிர்பார்ப்பை வச்சிருக்கிறாங்க. இந்த தேர்தலில் அந்த எதிர்பார்ப்பை வச்சு வாக்களிச்சாங்க. இப்போ என்ன செய்ய போகிறாங்கங்கிறத ஒரு எதிர்பார்ப்போட இருக்காங்க. அந்த எதிர்பார்ப்புகளே அவருக்கு ஒரு சுமையாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த தலையங்கம் எழுதி சொல்லுது. இது 1977 1989 கிட்டத்தட்ட இதே மாதிரி ஒரு சூழல் இருந்ததாக அதை படிக்கும்போது எனக்கு ஒரு உணர்வு வருது. 77 ஜனநாயகத்துக்கான ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஜனதா கட்சிகிட்ட வச்சாங்க. 89 ஊழலற்ற ஒரு ஆட்சிக்காக விபி சிங் மேல அந்த மிகப்பெரிய எதிர்பார்ப்பை இந்திய மக்கள் வச்சாங்க. அதே போன்றது ஒரு எதிர்பார்ப்பு தானா இது, இல்லை அதையும் தாண்டி புனிதமானதா? இது வந்து அதை ஒரு விதத்தில் தாண்டின ஒரு எதிர்பார்ப்பு. இது வந்து ஒரு ஹார்ட்கோர் பர்ஃபார்மன்ஸுக்கான ஒரு எதிர்பார்ப்பு. இப்போ 77 எடுத்துக்கிட்டிங்கன்னா, நடந்து கொண்டிருப்பதிலிருந்து ஒரு மாற்றம் வேண்டும். அந்த மாற்றத்தை வந்து ஜனதா அரசு வந்த உடனே சில கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட்ஸ் மூலமாகவும் சில செயல்பாடுகள் மூலமாகவும் செய்தார்கள். விபி சிங்கிட்டையும் வந்து அந்த இடத்துல உண்மையில் நீங்கள் வந்து ஆட்சியை மாற்றிவிட்டோங்கிறதே வந்து மக்களுக்கு ஒரு பெரிய ஒரு நிம்மதியை கொடுத்தது. ஆனால் இங்கே வந்து கடந்த 10 ஆண்டுகளில் மக்கள்கிட்டேருந்து இந்த கடந்த 10 ஆண்டுகள்லேயே முதல் இந்த 2004 எடுத்துக்கிட்டிங்கன்னா, அது ஒரு எதிர்பார்ப்புகள் அதிகம் இல்லாத ஒரு அரசு. 2009 வந்து மன்மோகன் சிங் அரசிடம் நிறைய மக்கள் எதிர்பார்த்தார்கள். அப்போ அந்த ஏமாற்றம் சேர்ந்து இப்போ எங்களுக்கு இன்னும் நிறைய வேணும், முதல்ல வந்து சில மாற்றங்கள் வேணும், முதல்ல விலைவாசி வரிசையாக சில விஷயங்களை சொல்லலாம், அந்த மாற்றங்களை உடனடியாக வேணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியில் இருக்கிறது தெரியுது. அது ஒரு பெரிய சுமை தான். இந்த வெற்றிக்கு பிறகு எழுதக்கூடிய பல ஊடகவியலாளர்கள் அல்லது அரசியல் விமர்சகர்கள் இந்த தலையங்கத்திலையும் கிட்டத்தட்ட அதே கருத்தை வைக்கிறாங்க. அதாவது காங்கிரஸ் அல்லாத ஒரு கட்சி கம்ஃபர்டபுள் மெஜாரிட்டி, அறுதி பெரும்பான்மை பெற்றது வந்து இப்போதான் முதல் முறை, அப்படி ஒரு பிரதமராக நரேந்திர மோடி இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. ஜனதா கட்சிக்கு கிடைச்சது இல்லை 77. அதை வந்து அவர்கள் ஏன் கணக்கில் எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது புரிய மாட்டேங்குது. இல்லை, இப்போ நீங்கள் சொன்ன அந்த 2 உதாரணங்களுமே வந்து 77 89 நீங்கள் சொன்னீங்க. அந்த 2 கவர்மெண்ட்டுமே ஃபெயிலியர் ஆச்சு, 2 வருஷத்துலேயே போச்சு. சரி, 89 மெஜாரிட்டி கிடையாது, வெளியில இருந்து கிடைக்கக்கூடிய ஆதரவை நம்பி இருந்தாங்கன்னு வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்க. 77 வந்து அப்படி இல்லை. ஏற்கனவே வேற கட்சிகளாக இருந்த 5 கட்சிகள் சேர்ந்து ஜனதா கட்சியாக உருப்பெற்று அதுக்கப்புறம் ஒரே கட்சியாகத்தான் அவங்க மெஜாரிட்டியை பிடிக்கிறாங்க. ஆனா அந்த உதாரணத்தை இவர்கள் எடுக்க மாட்டேங்கிறாங்களேங்கிறது ஏன்னு தெரியல. அது ஒரு அதை உதாரணமா சேர்க்கும் போதே அதனுடைய தோல்வியும் சேர்ந்தே வந்துடும் நினைக்கிறாங்களா? இல்ல, அதனால மட்டும் இல்ல, அது வந்து ஒற்றை சின்னத்துல போட்டிட்டு ஒரு குழுவாக இருந்தாலும் உள்ளுக்குள்ள அது ஒன்று இல்லை அப்படிங்கறத வந்து மக்கள் திரும்ப திரும்ப, அதுதான் வந்து பொதுமக்களும் சரி, ஈவன் ஊடகத்துல இருக்கிறவங்களும் சரி, அதனாலதான் அது உடைந்ததற்கான காரணமே அதுதானே. அது உள்ளுக்குள்ள இருக்கிறவங்க எல்லாம் வந்து தனித்தனி, ஜனசங்கம்ங்கிறது தனிக்குழு, லோக்தல்ங்கிறது தனிக்குழு அப்படிங்கிற ஒரு உணர்வு மக்கள்கிட்ட டியூவல் மெம்பர்ஷிப் பிரச்சனை வந்தது. இன்னும் சொல்ல போனா இந்திரா காந்தி வந்து அவருடைய சாதுரியத்தாலேயோ அரசியல் சூழ்ச்சியாலேயோ அதை உடைச்சாங்க. ஜனதா கட்சியை அவங்க உடைச்சாங்க. அவங்க உடைச்சு 2.5 வருஷத்துல எலெக்ஷன் வந்தது. ஆகவே வந்து இவர் இப்போ நீங்க சொன்ன மாதிரி வந்து அதை பேசும்பொழுது அதோட சேர்ந்து ஒன்றிணைந்து அந்த ஆஸ்பெக்ட் வந்துடுற அவசியம் நம்மளால பேச முடியல. பட் இந்த கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து சொன்ன மாதிரி வந்து சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா காங்கிரஸை தவிர்த்த ஏதாவது ஒரு கட்சி இந்தியாவில் வந்து இவ்வளவு மெஜாரிட்டியை பெற முடியுமா என்பது வந்து மிக மிக ஆச்சரியமான ஒரு விஷயம் தான். ஏன்னா இன்னும் 20 ஆண்டுகளுக்கு குறைந்தபட்சம் இந்தியாவை கூட்டணி கட்சிகள் தான் ஆளும் என்ற சூழல்ல வந்து ஒரு கட்சி, அதுவும் வந்து அந்த அளவுக்கு ஒரு வலதுசாரி கட்சியாக அறியப்படக்கூடிய ஒரு கட்சி வந்து 282 சீட்டை வந்து வாங்கி இருக்கிறதுன்றது ஒரு பெரிய விஷயம். ஸோ ஆப்வியஸ்லி வந்து உங்களுக்கு அப்போ வந்து எதிர்பார்ப்புகளும் மிக அதிக அளவில் இருக்கும். நீங்க குறைந்த அமைச்சர்கள் கொண்ட அமைச்சரவை, நிறைந்த நிர்வாகம் அப்படின்னு சொல்லி ஒரு முழக்கத்தை முன்வைக்கிறாங்க. யூபிஏல 28 கேபினெட் அமைச்சர்கள் இருந்தாங்க, என்டிஏல 24 பேர் இருக்காங்க. இண்டிபெண்டன்ட் சார்ஜ் 10 பேர் தான் அங்கேயும் இருந்தாங்க, இங்கேயும் இருக்காங்க. அதிகாரம் இல்லாத சிறிய அமைச்சர்கள் வந்து அங்க பெரும் படை இருந்தது, இங்க வந்து குறைவாக இருக்குங்கிறது தான் வித்தியாசம் அப்படின்னு சொல்லி தலையங்கத்துல பார்க்கிறோம். அதுல வந்து பெரிய வித்தியாசம் இல்லைங்கிற துணி தான் அதிகமா இருக்கு. உண்மைதான். இன்னும் நமக்கு வந்து இந்த, அதாவது நீங்க வந்து அரசு வந்து பிஜேபி முன்வைத்த டால் கிளைமுக்கு ஏற்ப இது இல்ல. இப்ப எனக்கே வந்து இதுல ஒரு சிறு ஏமாற்றம் தான். இன்னும் கூட குறைவான கேபினெட் அமைச்சர்களை வைத்துக்கொண்டு இந்த ஆட்சியை நடத்த முடியும் அப்படின்னு நான் வெளியில இருந்து நினைக்கிறேன். அப்கோர்ஸ் எங்க கையில கொடுத்தா எனக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு எனக்கு தெரியல. அப்ப இதுதான் அகைன் ஒரு எக்ஸ்பெக்டேஷனை, இதை பத்தி ஒண்ணுமே பேசலைன்னா விஷயம் வேற. ஆனால் சிறிய அமைச்சரவைங்கிறப்ப என் மனசுல வந்து ஒரு 10 பேருக்கு மேல கேபினெட் அமைச்சர்களாக இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் நான் எதிர்பார்த்தது.
அதை செய்வதற்கான ஒரு திறனும் அதிகாரமும் இன்றைக்கு வந்து நரேந்திர மோடி கிட்ட கொடுக்கப்பட்டிருக்கு. அவரை வந்து யாரும் ஏன் வந்து நீங்க 50 அமைச்சர் வச்சுக்கல, ஏன் 80 அமைச்சர் வச்சுக்கலன்னு கேட்க முடியாது. ஆனால் அப்படி மீறியும் வந்து பலர் அமைச்சர்களாக இருக்காங்க. இவர்களை வந்து இன்னும் கூட குறைக்கலாம். ஆனா கட்சிக்குள்ளேயே வந்து அதற்கு எதிர்ப்பு வரும் அப்படிங்கிறது தான் வந்து ஒரு 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 விசனம். அப்ப எகெயின் வந்து இவர் பேக், நீ 50 வச்சிருந்தானே 80 வச்சிருந்தானே அப்படிங்கிற கேள்வி ஆயிடுது. பத்ரி சொல்றாரு இப்படி கட்சிக்குள்ள எதிர்ப்பு வரும்னு. இன்றைக்கு தினமணியில வந்து மதியினுடைய கார்ட்டூன் ஒண்ணு இருக்கு. பாவம் சார், அதிர்ச்சியில உறைஞ்சு போயிருக்காராம் மன்மோகன் சிங். தன்னுடைய அமைச்சர்களை பிரதமரே தேர்வு செய்யலாம், அதற்கு அவருக்கு முழு அதிகாரம் உண்டு, கட்சி தலைமை தலையிட முடியாதுங்கிற விஷயம்லாம் நேற்று தான் அவருக்கு தெரிய வந்ததாம் அப்படின்னு சொல்லி ஒரு தலையங்கம் இருக்கிறாரு. அதனால கட்சியினுடைய பிரஷருங்கிறது யார் வந்தாலும் எப்போ வந்தாலும் இருக்குங்கிறது தான் உண்மையான நிலைமையா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. மோடிக்கு இருக்க கம்ஃபர்ட் வந்து மன்மோகன் சிங்க்கு கிடையாது. ஏன்னா அவருக்கு கூட்டணி கட்சிகளோட நிர்பந்தம் அதிகமா இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இப்போ 15% வரைக்கும் ஓவரால் மெம்பர்ஷிப்பில் இருக்கலாம். உங்களுக்கு வந்து 543 வந்து 15% வரைக்கும் கேபினெட் ஸ்ட்ரென்த் இருக்கலான்றதான் ஒரு விதி உங்களுக்கு வந்து. அதில் கம்மியாக தான் இருக்குது. இதில் வந்து நீங்கள் இப்போ சிவசேனாக்கெல்லாம் வந்து சரியான பிரதிநிதித்துவம் கொடுக்கல. இவங்களுக்கு 282 சீட் இருந்தால் கூட இவங்க இந்த கூட்டணி கட்சியான உதாரணத்துக்கு சொல்கிறேன், சிவசேனாவை வந்து இவங்களால் ஒதுக்க முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா இன்னும் 4 மாதங்களில் மகாராஷ்டிராவில் வந்து உங்களுக்கு எலெக்ஷன் வருது. இது வெறும் வந்து கேபினெட் சம்மந்தப்பட்டது மட்டும் கிடையாது, பொலிட்டிக்கலாகவும் இதை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அதே மாதிரி இங்கே வந்து இவங்க அன்புமணி ராமதாஸுக்கு சீட்டு கொடுக்கல. பட் ஏன்னா இங்கே அவசியம் இல்லை, இவங்களுக்கு இன்னும் 5 வருஷத்துக்கு பிரச்சனை இல்லை. அங்கே வந்து அவசியம் இருக்குது. இதுவே வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு கேபினெட் ஃபார்மேஷன் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து இது ஒரு எக்ஸ்பேண்ட் ஆவதற்கான வாய்ப்பு இருப்பதா தான் எனக்கு படுது. ஆக்சுவலா நம்ம தொடர்ந்து பேசலாம் ஒரு இடைவேளைக்கு பிறகு. Taca, 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 taca.